Hello students, types of functionsல one to one function, many one function பார்த்தோம். functionsல மொத்தம் 4 types இருக்கு. one to one, many one, on to, into. Welcome to this video. இந்த வீடியோல இந்த ரெண்டு functions பத்தி பார்க்க போறோம். First on to function. on to function ரொம்ப சிம்பிள் தான். கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதாவது எல்லா எலமெண்ட்ஸும் மேப் ஆகி இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் கோடொமைன் ஆஃப் எஃப்பும் ஈக்குவலா இருந்தா எஃப் ஆன் டு ஃபங்க்ஷன். டெஃபினிஷன்: a function f from a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. onto function is also called as surjection. சர்ஜெக்ஷன்னா என்னன்னு மீனிங் எனக்கு தெரியல. சர்ஜெக்ஷனுக்கு இங்கிலீஷ்ல என்ன மீனிங்னு இங்கிலீஷ் மிஸ் கிட்ட கேட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லுஸ்ட்ரேஷன் 12 ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எஃப் ஓட ரேஞ்ச் என்னன்னா எல் எம் என். கோடொமைன் என்னது? எல் எம் என். அப்போ ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல். அப்போ எஃப் வந்து ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன். அடுத்தது இன்டூ ஃபங்க்ஷன். உங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூம் இருக்கு. அதான் ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வைப்பாங்களே அந்த கடை இருக்கு. அங்க நியூ இயருக்கு 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. அங்க டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, வாட்டர் ஹீட்டர் இதுக்கெல்லாம் மட்டும்தான் ஆஃபர் இருக்கு. ஒருத்தர் வராரு, டிவி புதுசா வாங்கலாம்னு டிவி வாங்கிட்டு போறாரு. ஒருத்தர் வாஷிங் மிஷின் வாங்குறாரு, ஒருத்தர் வாட்டர் ஹீட்டர் வாங்குறாரு. பனிக்காலத்துல தானே நியூ இயர் வரும். அந்த டைம்ல யாரும் ஏசி யூஸ் பண்ண போறது இல்ல, அதனால யாரும் ஏசிய வாங்கல. இப்போ இது ஆரோ டயக்ராமா வரைஞ்சுக்கலாம். இந்த ஆரோ டயக்ராம்ல கோடொமைன்ல ஒரு எலமெண்ட் மேப் ஆகாம இருக்கு. இதுக்கு பேர் தான் இன்டூ ஃபங்க்ஷன். Definition: a function f from a to b is called an into function if there exists at least one element in b. b என்ற கோடொமைன்ல ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்டாச்சும் இருக்கணும். which is not the image of any element of a. அந்த எலிமெண்ட் ஏல இருக்க எந்த எலிமெண்டோட இமேஜ் ஆகவும் இருக்கக்கூடாது, அதாவது மேப் ஆகாம இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் இன்டூவா இருந்தா ஆன்டூவா இருக்காது, ஆன்டூவா இருந்தா இன்டூவா இருக்காது. நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் 13 ஏபின்னு ரெண்டு செட் இருக்கு. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆரோ டயக்ராம் பார்த்தா என்ன தெரியுது? கோடொமைன்ல ஒய் மேப் ஆகல, அப்போ எஃப் வந்து இன்டூ ஃபங்க்ஷன். அடுத்தது பைஜெக்ஷன். இரு 4 டைப் தானே சொன்னேன், இப்போ என்ன 5ஆவதா இன்னொன்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? பைஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு பைஜெக்ஷன். இப்போ ஒரு சர்க்கிள் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு பேர் என்னன்னா சைஃபர் சர்க்கிள். சர்க்கிளுக்கு உள்ள ஆல்பபெட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சர்க்கிளுக்கு வெளியவும் ஆல்பபெட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனா சர்க்கிளுக்கு வெளியில ஏக்கு நேரா டியும், பிக்கு நேரா சியும், அண்ட் சோ ஆன், ஜிக்கு நேரா சியும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹெல்லோ அப்படின்ற வேர்டை இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போறோம். ஹெச்சுக்கு நேரா கே இருக்கு, அப்போ ஹெச்சுக்கு நேரா கே எழுதிக்கலாம். ஈக்கு நேரா ஹெச் இருக்கு, அப்போ அதுக்கு கீழே ஹெச் எழுதிக்கலாம். எல்லுக்கு நேரா ஓ இருக்கு, அப்போ ஓ எழுதிக்கலாம். ஓக்கு நேரா ஆர் இருக்கு, அதை எழுதிக்கலாம். இப்போ ஹெல்லோன்ற வேர்டு KHOOR இப்படி வருது. அகைன் இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணா KHOOR அப்படின்றது ஹெல்லோன்னு சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்து வேற ஃபார்முக்கு மாத்திட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்த ஃபார்முக்கே திருப்பி கொண்டு போறது தான் பைஜெக்ஷன். ஆனா இங்க ஒன் டு ஒன் ஆன் டூ எப்படி வந்தது, அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டொமைன்ல ஹலோ அப்படின்ற வேர்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி மாறுச்சு? KHOOR இது வந்து கோடொமைன்ல வச்சுக்கலாம். ஹெச் வந்து கேக்கு மேப் ஆகுது, இ வந்து ஹெச்சுக்கு மேப் ஆகுது. ரெண்டு தனித்தனி எல்லும் ரெண்டு தனித்தனி ஓக்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் ஓ வந்து ஆருக்கு மேப் ஆகுது. டொமைன்ல எல் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ அதை ஒரு தடவை எழுதினா போதும். கோடொமைன்ல ஓ 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, அதை ஒரு தடவை எழுதினா போதும். இங்க டொமைன்ல இருக்க டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கோடொமைன்ல இருக்க டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கூட மேப் ஆயிருக்கு. அப்போ இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அதே சமயம் கோடொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு, அதாவது எல்லாமே மேப் ஆயிருக்கு. அப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷன், அதனாலதான் இது பைஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். ஆரோ டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா என்ன தெரியுது? டொமைன்ல இருக்க டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கோடொமைன்ல இருக்க டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கூட மேப் ஆயிருக்கு. அப்போ இது ஒன் டு ஒன். கோடொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் மேப் ஆயிருக்கு, அப்போ இது ஆன் டு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு பைஜெக்ஷன்.
Definition: if a function f from a to b is both 1 to 1 and on to, then f is called a bijection from a to b. உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, 4 ஃபங்க்ஷன்ஸோட ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் திங்கிங் கார்னர், கேன் தேர் பி a ஒன் டு மெனி ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்கள் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கிராஃபிக்கல் ஃபார்மில் கொடுக்குறாங்க. அது 1 to 1 ஃபங்க்ஷனானு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். கிராஃபில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்காங்க. இந்த லைன் கர்வை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்டர்செக்ட் பண்ணால் அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணணும். ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணி தானே டெஸ்ட் பண்ணுறோம். அப்போது இந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னு வச்சிடலாம். டெஃபினிஷன்: a function represented in a graph is 1 to 1 if every horizontal line intersects the curve at most at one point. அதே சமயம் ஒரு சில லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணாமல் கூட போகலாம், ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே வெர்டிகல் லைன் டெஸ்ட்னு ஒன்று பார்த்தோம். இப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி 6 கிராஃபில் எதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க. அப்படி ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எதெல்லாம் 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்றத கண்டுபிடிங்க. அடுத்தது ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சோ? எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்: நம்பர் 1 கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், நம்பர் 2 ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், நம்பர் 3 ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட்க்கு மேப் ஆச்சுன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதாவது ரேஞ்ச் ஆஃப் எஃப்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும். Definition: a function f from a to b is called a constant function if the range of f contains only one element. That is, f of x equal to c. xக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் f of x equal to c இப்படி தான் வரும். For all x belongs to a and for some fixed c belongs to b. கான்ஸ்டன்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே c என்ற லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது illustration 16. இந்த ஆரோ டயக்ராம் பார்த்தா என்ன தெரியுது? டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் 3க்கு தான் மேப் ஆகியிருக்கு. அப்போது இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இது வரைக்கும் f is a function from a to bன்னு பார்த்துருப்போம். இப்போது f is a function from a to a அந்த செட்லேருந்து அந்த செட்டுக்கே டிஃபைன் பண்ணுறோம். அதாவது டொமைனும் கோடொமைனும் ஈக்குவல். எக்ஸு எக்ஸுக்கே மேப் ஆகுது, ஒய் ஒய்க்கே மேப் ஆகுது, இசட் இசட்கே மேப் ஆகுது. இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை f of x equal to x இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் எந்த இன்புட் கொடுத்தாலும் அந்த இன்புட்டே தான் அவுட்புட்டாகவும் வருது நம்மளுக்கு. இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். Let a be a non-empty set, then the function f from a to a defined by f of x equal to x for all x belongs to a is called an identity function on a and is denoted by ia. ஐன்றது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் குறிக்குது. அங்கே சப்ஸ்கிரிப்டில் ஏ அப்படின்னு போடுறது எந்த செட்டில் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றத குறிக்குது. நெக்ஸ்ட்டு illustration 17. a equal to a, b, c. இப்போது இதை வச்சு நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் போடுங்க. நெக்ஸ்ட்டு திங்கிங் கார்னர் இஸ் an ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்சு ரியல் நம்பர்ஸோட சப்செட்டாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். டெஃபினிஷன்: a function f from a to b is called a real valued function எப்போ if the range of f is a subset of the set of all real numbers, or that is f of a is a subset of r. f of a என்றது ரேஞ்ச் செட்டை குறிக்குது, r என்றது ரியல் நம்பரை குறிக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸை பற்றி அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசிட்டோம். அதாவது ஃபங்க்ஷன்ஸோட பேசிக்ஸை பார்த்துட்டோன்னு சொல்ல வந்தேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸ் 1.4 போட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.